ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஹர்னித் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை. இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். ரசமும் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலையை காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி ரசத்தோடு சாப்பிட்டோம்னா இந்த மழைக்கு சூப்பராக இருக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது ரசத்தோடு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸோடையும் சாப்பிடலாம். இதுக்கு பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவும் தேவைப்படாது. ஸ்வீட் பொட்டேட்டோ கிடைக்கிற நேரங்களில் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோ மஸ்ட்டு ஃபார் ஹெல்த்து. சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிடலாங்க. நல்ல ஃபைபர் கண்டென்ட்டு இதில் அதிகமாக இருக்குது. நீங்களும் அடிக்கடி இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சது லைட்டாக பெருங்காயத்தூள். எல்லா விதமான மண்ணுக்கடியில் விளையிற கிழங்குகள்லையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளோ அல்லது பூண்டோ நசுக்கி போட்டுருங்க. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை சின்ன சின்ன துண்டாக நம்ம உருளைக்கிழங்கு சைஸில் அரிஞ்சு வச்சுருந்தோம். அதையும் அதில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இது குக் ஆகிறதுக்கும் ஈஸியாக குக் ஆகிடும். இது கொஞ்சம் வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வதக்கி விட்டுட்டு லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையானதை போட்டோம்னாலே சரியாக போச்சு. இப்போ பாருங்கள், மிளகு மஞ்சத்தூள் போட்டுட்டேன்னா அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துக்கங்க. போட்டாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருவேன். கல்லுப்பும் போட்டாச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா 4 பெரட்டி விட்டுட்டு அப்படியே பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் பெருசாக இதில் வேலையெல்லாம் கிடையாதுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு இந்த பக்கம் ரசம் வைக்கிற நேரத்தில் இந்த பக்கம் கிழங்கு ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான். நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை வச்சுட்டு மூடி வச்சுருவேன். ஒரு தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ வரைக்கும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2 or 3 மினிட்ஸ்லாம் கிழங்கு நல்லா வெந்து வந்துடுங்க. தோலோடையே போடலாம், தப்பு இல்லை. ஆனால் மண்ணெல்லாம் அதிகமாக இருக்குது. என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதில் அந்த அளவுக்கு மண் போக மாட்டேங்குது. அதுக்காக வச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்து கொஞ்சம் மல்லித்தலையும் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அவ்வளவு தாங்க. இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இதை செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் எப்படி